Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Love Upon a Time episode 2. சாரி, என்னால் கரெக்டான டைமுக்கு அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் மாட்டிக்கிட்டேன். சரி, இனிமேல் கரெக்டாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, நக்குன் தண்ணிக்குள்ள குதிக்கிறான்ல. அப்ப அவனுக்கு ஒரு நிமிஷம் அவனுடைய பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அப்ப அவன் கிளாஸ்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட ப்ரொஃபசர் அவனை பார்த்து கிண்டலா சொல்லுவாங்க, பாருங்க இவனும் தூங்கி அவனுடைய பழைய பாஸ்டுக்கு போயிட்டான் போல அப்படின்னு கிண்டலா சொல்லுவாங்க. அப்ப அங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர் கிட்ட டவுட் கேட்கறாங்க. அப்படி பாஸ்டுக்கு போறவங்க எந்த மாதிரி மெத்தட்ல போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது, சம்டைம்ஸ் மயக்கமாய் விழும்போது அவங்களோட பாஸ்டுக்கு போவாங்களாமா. மேக்சிமம் இறந்து போறவங்க இந்த உலகத்துல இருந்து இறந்துட்டு இன்னொரு ஒரு உலகத்துல அவங்க எந்திரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதாமா. அப்படிதான் இப்ப நகுன் இந்த தண்ணிக்குள்ள முழுகி சாகிறதுக்கு ட்ரை பண்றான். அப்படி ஒரு வேளை அவன் இங்க செத்து போயிட்டா அவனுடைய பழைய வாழ்க்கையான அந்த மாடர்ன் தாய்லாண்ட்லயே வந்துடலான்னு நினைக்கிறான் போல. ஆனா அப்ப நம்மளுடைய ஹீரோ தண்ணிக்குள்ள குதிக்கிறான். அவன் இவனை காப்பாத்துறதுக்காக இவனோட பக்கத்துல வரான். ஆனா உடனே நக்குனும், ஐயோ இவன் எங்கடா இங்க வரான், என் பக்கத்துல வராது அப்படின்னு அவனை தள்ளி விடுறான். ஆனா ஹீரோ இவனை விடுற மாதிரி இல்ல. நக்குன் அவனை தள்ளி தள்ளி விட, ஆனா பாப் அங்கிருந்து எங்கேயும் போகாம அவனையே பிடிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நக்குனுக்கு மயக்கம் வந்துடுது. அப்ப பாப் அவனை அங்கிருந்து தூக்கிட்டு வெளியில அவனோட ரூம்ல கொண்டு படுக்க வைக்கிறான். அவனோட உடம்பு ஃபுல்லா ஈரமா இருக்குது. ஆனா இப்ப கூட அவன் உண்மையிலேயே மயக்கம் போட்டு விடல, சும்மா நடிச்சுக்கிட்டுதான் இருக்கான். என்னடா இவன் சாகிறது கூட விட மாட்டானே, மறுபடியும் இங்க தூக்கிட்டு வந்திருக்கானே, என்ன பண்ண போறானு அப்படின்னு மனசுக்குள்ள திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பாப்பு அங்க வேலை செய்றவங்க கிட்ட சுத்தமான துணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அந்த சுவை துணி கொண்டு வந்து கொடுக்க அந்த துணி எடுத்து பாப்பே அவனை ஃபுல்லா உடம்பெல்லாம் தொடச்சு விடுறான். இவன் என்னடா நம்மள உடம்பு ஃபுல்லா தொடச்சு விடுறானே, இவன் எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அகனோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் கழுத்துக்கிட்ட தொடச்சு விட அவனுக்கு ஒரே கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்குது. என்னடா இது, இப்ப கண்ணை திறந்தா அவன் மாட்டிக்குவோமே அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. அப்ப பாப்பு அந்த சுவையை பார்த்து, போய் சுத்தமான துணி கொண்டு வா, அது மட்டும் இல்ல இங்க வேலை செய்றவங்க எல்லாருமே வர சொல்ல அப்படின்னு சொல்ல, மறுபடியும் துணியா, ஒருவேளை நம்மள ட்ரெஸ் மாத்திட போறானோ அப்படின்னு அவன் பயப்படுறான். அப்ப ஒரு செகண்ட் நக்குன் ஏதோ ஒரு கனவுக்குள்ள போன மாதிரி இருக்கு. அந்த கனவுல அவன் ஏதோ காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க அவனை சுத்தி யார் யாரோ என்னமோ சொல்றாங்க, நீ ஒரு ரொம்ப மோசமானவன், உங்க அப்பா மாதிரியே நீயே இருக்க, நீ ரொம்ப அப்பன மாதிரி தானே பிள்ளையும் இருப்பான், அப்படி இப்படின்னு என்னமோ சொல்றாங்க. அப்ப திடீர்னு அவன் கனவுல இருந்து எந்திரிக்க, இப்ப அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கிளீனா இருக்கான். என்னது இது, கனவா இது, இவ்வளவு மோசமா இருந்துச்சு அப்படின்னு நக்குன் நினைக்கிறான். பெட்டை விட்டு கீழே இறங்க காலை கீழே வைக்கிறான். அப்ப நேத்து அவன் ஓடும்போது காலில் என்னமோ முள்ளு குத்திச்சு போல, அது அவனுக்கு இப்பயும் வலிக்குது. அப்படின்னா உண்மையிலுமே நம்ம டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்துட்டோமா? இப்ப என்ன பண்றது, இங்க இருந்து எப்படிடா எஸ்கேப் ஆகுறது? எனக்கு ஐபேட் வேணும், வைஃபை வேணும், ஏஐ கிட்ட எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு கூட என்னால கேட்க முடியாது. ஆமா, என்னை யாரா ட்ரெஸ் மாத்தினது, ஒருவேளை அவன் தான் மாத்திருப்பானோ அப்படின்னு அவனுக்கு டவுட் வருது. அப்ப மெதுவா கதை திறந்து பார்க்க எங்க பாப்பு அங்க இருக்கிறவங்க எல்லாம் செம்மையா திட்டிக்கிட்டு இருக்கான். கிளாவை பார்த்துக்க வேண்டியதுன்னு அவங்களோட வேலை, அவன் ஓடுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே செம்மையா திட்டு விழுந்துகிட்டு இருக்குது. திட்டு மட்டும் இல்ல, கையில ஒரு குச்சி வேற வச்சிருக்கான். அந்த குச்சியை பார்த்து சுவாய் பயப்படுறான். இன்னொரு டைம் இந்த மாதிரி நடந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு குச்சியை எடுத்து அவன் அடிக்கிற மாதிரி பண்ண சுவாய் பயப்படுறான். அதை அங்க இருந்து தூரத்துல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற நக்குனும் பயப்படுறான். அப்புறம் ஃபாப் அந்த பக்கம் திரும்பி பார்க்க அவன் டக்குன்னு கதவை சாத்திக்கிறான். அவன் அவனோட பெட்ல உட்காரும் போது கரெக்டா ஃபாப் வந்துடுறான். எனக்கு என்ன நீ எட்டி பார்க்கறேன்னு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டே அப்படின்னுட்டு உள்ள வரான். நீ ஏன்னா எனக்கு தெரியாத மாதிரியே பேசினேன், இந்த வீடே இடிஞ்சு விழுற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தேன், அப்புறம் என்ன அப்படின்னுட்டு, அம்மா எனக்கு யாரு ட்ரெஸ் மாத்தி விட்டது நீ அப்படின்னு கேட்க அவன் ஆமான்னு சொல்றான். உனக்கு என்ன தைரியம், என்ன ட்ரெஸ் மாத்தி விடுறதுக்கு நீ என்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, பர்மிஷனா, சின்ன வயசுல நான் உனக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு இருக்கேன், இப்ப நான் யாரோ உனக்கு புதுசான ஆளா அப்படின்னு சொல்ல, ஆமா நீ எனக்கு யாரோ தான் அப்படின்னு அவன் சொல்றான். என்னதான் உனக்கு மெமரி லாஸ் ஆயிருந்தாலும் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவன் மெதுவா அவனோட கை மேல கைய வைக்கும். 2 பேரும் ஒரு நிமிஷம் பேசாம அமைதியா இருக்காங்க. அப்ப வெளியில யாரோ பேசுற சத்தம் கேட்க, அந்த சத்தம் இவனுக்கு ஆல்ரெடி கேட்ட குரல் மாதிரி இருக்குது. அப்ப கதவை திறந்துட்டு தீ வரான். தீ இவனோட ஃப்ரெண்டு தானே. தீயை பார்த்ததுமே, ஏய் தீ நீயாடா, ஒருவேளை நீ யாச்சும் என்ன காப்பாத்த வந்துட்டீ அப்படின்னு தீயை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவன் நிக்காம அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். அவனை பிடிக்கிறேன்னு போய் ஃபாப் போய் சுவாவை பிடிச்சிடுறான். கடைசி வரைக்கும் அவன் தீயை பிடிக்கணும்னு ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. ஃபாப்பும் சுவாவை நக்குனை பிடிச்சுக்கிறாங்க. அப்ப அவன் தீயை பார்த்து, எனக்கு நல்லா தெரியும்டா நீ தான் இந்த மாதிரி பண்ணிருப்பேன்னு, எனக்கு தெரியும் நீ ரொம்ப பெரிய பணக்காரன்னு, நீதான் வேணும்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து இந்த மாதிரி நான் பாஸ்ட்ல டிராவல் பண்ணி வந்த மாதிரி நடிக்க வச்சியா, எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு சொல்ல, அந்த தீ அவன் சொன்னான்ல, அவன் சுவாய்க்கு கண்ணை காட்டுறான். சுவா இப்ப ஏதோ ஒரு மெடிசனை கொண்டு வரான். நக்குன் பாட்டுக்கு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா தீ அவன் யாருன்னே காமிச்சுக்காத மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே நடந்துக்கிறான். அவன் கையை பிடிங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் அவன் கையை பிடிச்சுக்கிறாங்க. அப்ப எனக்கு என்னவோ இது வியாதி மாதிரி தெரியல,
ஏதோ பெரிய பிரச்சனை போல அப்படின்னுட்டு அந்த மருந்து அவனோட மூக்கை பொத்தி ஏதோ குழந்தைக்கு மருந்து போடுற மாதிரி அவன் வாயில போட்டு விடுறாங்க. அந்த மருந்து போட்டுவிட்ட கொஞ்ச நேரத்துல அவனுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடுது. அவனால தாங்கவே முடியல. கருமத்தை தான் கொடுத்தீங்க, என்னால முடியல அப்படின்னு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சவன் கண்டினியூஸா வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கான். வாமிட் எடுத்து எடுத்து ரொம்ப டயர்டாகி உட்காந்துக்கிட்டு இருக்க. இங்க ஃபாப்பும் அந்த தீன்னு சொன்னோம்ல, ஆக்சுவலா அவன் பாஸ்ட்ல அவனோட பேர் வந்து ஜாமும் ஃபாப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜாம் சொல்றான், எனக்கு என்னவோ இது பாக்குறதுக்கு சாதாரண மெமரி லாஸ் மாதிரி இல்ல, ஏதோ அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃபாப் சொல்றான், அவனுக்கு என்னதான் பேய் பிடிச்சிருக்கோ இல்ல மெமரி லாஸ் ஆயிருக்கும், அவனுக்கு நம்ம எல்லாம் யாருன்னே தெரியல, ஆனா அது கூட பரவாயில்ல, அவனோட பேரையே மாத்தி சொல்றானே, அவன் வேற யாரோன்னு சொல்றான், அது மட்டும் இல்ல என்னை யாரையோ பாக்குற மாதிரி பாக்குறான், இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்குது, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு கொடுத்துருக்க மருந்து நல்லா வேலை செய்யும், அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல வாமிட் எடுத்துக்கிட்டே நக்குன் பக்கத்துல வரான். அப்ப சுவா அவனை உள்ள கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறான். இங்க ஃபாப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா ஆகும், அவன் கூட சீக்கிரம் சரியாயிடுவான் அப்படின்னு ஜாம் சொல்றான். இங்க வாமிட் எடுத்து எடுத்து இவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். கடைசியில அவனோட ஃப்ரெண்டு தீ தான் கிடைச்சிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டவன் அவன் தீ இல்லைன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப ஒரு மாதிரி சோகமாயிடுறான். அப்ப கிளாஸ்ல டீச்சர் சொல்லி கொடுத்தது அவனுக்கு ஞாபகம் வருது. எப்படி அவன் இந்த பாஸ்ட்ல இருந்து தப்பிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் வந்து கண்ணாடி மூலமா தப்பிக்கலாமாமா, செகண்ட் வந்து செத்து போயிட்டா நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகலாம், மூணாவது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் போட்டுட்டு ஏதோ பாஸ்ட் லைஃபை பார்த்தா அந்த மாதிரி திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. சுவாய்க்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவனுக்கு திடீர் ஞாபகம் வருது ஸ்டார் ஃபால். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் இங்க வந்ததுக்கு காரணமே ஒரு ஸ்டார் ஃபால் தானே. அவன் குடிச்சிட்டு வானத்தை பார்க்கும்போது அங்க ஸ்டார்ஸ் விழுறத பார்த்து தானே அவன் இந்த வாழ்க்கைக்கு வந்தான். அப்படின்னா மறுபடியும் நான் ஸ்டார் ஃபாலை பார்த்தா மறுபடியும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கே போயிடுவேனா அப்படின்னு அவனுக்கு டவுட் வருது. அப்படின்னா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னுட்டு அந்த லாடுன்னு சொல்லுவியே அந்த லார்ட் ஃபாப் அவன் எங்க போயிருக்கா அப்படின்னு கேட்க, அவன் ராஜாவை பார்க்க போயிருக்காரு அப்படின்னு சுவை சொல்றான். அப்படின்னா சரி, என்னை நீ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறியா, அதாவது என்னை எங்க கண்டுபிடிச்சிங்க, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சுவாய் முடியாதுன்னு சொல்றான். சாரி, நான் அந்த மாதிரி பண்ணனா அவ்வளவுதான், ஃபாப் என்னை கொன்னே போட்டுருவார் அப்படின்னு சொல்ல, சரி நம்மளே இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு நக்கு நோடி போய் கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கதவை திறக்க மாட்டேங்குது. அப்ப சுவாய் சொல்றான், நீங்க என்ன பண்ணாலும் கதவை திறக்காது, ஃபாப் வர வரைக்கும் நம்ம 2 பேரும் இதே ரூம்ல அடைஞ்சிருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் நக்குன்னு கேட்கற மாதிரி இல்ல, திரும்ப திரும்ப கதை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதை திறக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றான், என்னன்னா சாதாரணமான ஆளு நினைச்சுக்கிட்டியா, இப்ப என் பவரை பாருடா அப்படின்னு ஓடி வந்து அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஒண்ணும் நடக்கல. அந்த கதவு செம ஸ்ட்ராங்கா இருக்குது, கதவு அப்படியேதான் இருக்குது. இவன் தான் மயங்கி விழுந்த மாதிரி கீழே விழுந்துடுறான். சொல்றான், நான் ஃபர்ஸ்டே சொன்னால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், எதுக்கு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலை பாக்குறான். ஐயோ அந்த பக்கம் எல்லாம் போகாதீங்க, அது ரொம்ப ஹைட்டு, இங்க இருந்து கீழே விழுந்தீங்கன்னா உங்களோட எலும்பு கூட தப்பிக்காது அப்படின்னு சுவாய் சொல்றான். சரி இப்ப நான் என்னதாண்டா பண்றது அப்படின்னு கடுப்பாய் இப்ப அவனோட பெட்ல உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப சுவாய் கேக்குறான், ஆமா நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே அதெல்லாம் உண்மையா, நீங்க உண்மையாலுமே கிளாக் கிடையாதா அப்படின்னு கேட்க இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னா நீ என்னை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவியா அப்படின்னு கேட்க, இல்ல என்னால கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சுவாய் சொல்றான். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்கறேன், என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு சொல்றான். இப்ப திரும்ப சுவா இதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க, நான் பதில் சொல்றேன் ஆனா நீ தான் என்னை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டல அப்படின்னு கேட்க, ஆமா என்னால கூட்டிட்டு போக முடியாதுன்னு சுவாய் சொல்றான். அப்ப திடீர்னு இவனுக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா டாக்டரை கூட்டிட்டு வர்றதுக்கு இவங்க இருந்து போகணும்ல அப்படின்னுட்டு, ஐயோ எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, என் வயிறே வெடிச்சிரும் போல அப்படி வலிக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, போய் யாரையாச்சும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, அவன் கதவு கிட்ட போய் நின்னுட்டு குக்கு 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 அப்படின்னு சொல்ல யாரோ வந்து கதவை திறக்கிறாங்க. அதை அவன் ஆச்சரியமா பாக்குறான். அப்படின்னா குக்குன்னு சொன்னா கதவை திறக்குமா, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னுட்டு சுவாய் வெளியில போனதுமே இவனும் போய் கதவை தட்டி குக்கு குக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா இவனோட குரலுக்கு யாருமே கதவு திறக்க மாட்டாங்க. இவன் திரும்ப திரும்ப குக்கு குக்குன்னு சொல்லி பாக்குறான். ஆனா யாரும் கதவு திறக்கிற மாதிரி இல்ல. பரவாயில்ல, எனக்கு என்ன வேற வழியா இல்லாம போகும், நான் எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ்கேப் ஆவா அப்படின்னு அந்த ஓரத்துல பார்த்தா அங்க நிறைய துணி வச்சிருக்குது. அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த துணியெல்லாம் கட்டி போட்டு அந்த ஜன்னல் வழியா அவன் கீழே இறங்கிடுறான். அது ரொம்ப ஹைட்டா இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் கீழே இறங்குறான். காலில் வேற லைட்டா அடிபட்டுடுது. இருந்தாலும் அவனால கத்த கூட முடியல. கத்துனா யாராச்சும் பாத்துருவாங்களா அப்படின்னு ஒரு கிளையை எடுத்து முகத்தை மறைச்சிட்டு அங்க இருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துகிட்டு இருக்கான். அப்ப சுவாய் போய் ஃபாப்பையும் அந்த ஜாமையும் கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா ஃபாப்க்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. அவனுக்கு உண்மையாலுமே வயிறெல்லாம் வலிச்சிருக்காது, உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பான்.
நீ நல்லா ஏமாந்துருக்க அப்படின்னுட்டு அவங்க 3 பேரும் மாடிக்கு ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு நகுன் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அப்ப யாரோ அவனை கிளா அப்படின்னு கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு பண் அங்க நின்னுட்டு இருக்கான். பண்ண பார்த்ததுமே அவன் செம்ம ஹாப்பி ஆயிடுறான். பண் நீயா? அப்பாடா நீயாச்சும் எனக்கு கிடைச்சி. நீ என்னடா பண்றீங்க? ஆமா நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? நீயாச்சும் எங்க இருந்து காப்பாத்தடா அப்படின்னு சொல்ல, என்ன என் பேரு பண் கிடையாது, என் பேரு கே, நீ என்ன இப்படி பேசுற அப்படின்னா, ஜாம் சொன்ன மாதிரி நீ உண்மையிலுமே பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்னு அவன் சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப நக்குனுக்கு ஒரு சின்ன பாஸ்ட் ஞாபகம் வருது. அப்ப அவங்க காலேஜ்ல இருக்கும்போது தீ இருக்கால, அவன் அடிக்கடி சும்மா சும்மா இவனை பிராங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த பிராங்க் எல்லாம் இவனுக்கு பண்ணுக்கு பிடிக்காது. எதுக்கு இந்த மாதிரி பிராங்க் பண்ற, இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு பண்ணு சொல்லுவான். அது இப்ப அவனுக்கு ஞாபகம் வர, தீ என்னதான் பிராங்க் பண்ணாலும் ஆனா பண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா இதெல்லாம் பிராங்க் கிடையாது, இதெல்லாம் உண்மைதான், நம்ம உண்மையுமே பாஸ்டுக்கு வந்துட்டோம் போல, சோ இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவன் ஒரு முடிவுக்கு வரான். ஆனா டைம் டிராவல் பண்ணி வந்தது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்களும் எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப மாடியில இருந்து ஃபாப் இறங்கி வந்துடுறான். என்ன பண்றீங்க அப்படின்னு அவனோட கையை பிடிக்க இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. என் கையை ஃபர்ஸ்ட் விடு, நான் ஒன்னும் கிளாக் கிடையாது அப்படின்னு கோவமா சொல்றான். என்ன டைம் அந்த பேரை சொல்லி கூப்பிடாத அப்படின்னுட்டு அவன் காட்டு வழியா நடந்து போக அவன் பின்னாடியே சுவாய் அவனை ஃபாலோ பண்ண போறான். அப்ப ஃபாப் வேண்டாம் விடும், அவன் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடு. இவன் கொஞ்ச தூரம் காட்டுல நடந்து வந்துட்டு அங்க ஒரு மரத்து மேல படுத்துட்டு வானத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஸ்டார் ஃபால் வராதான், வந்தா நல்லா இருக்குமே, அப்படி வந்தா நம்ம வீட்டுக்கு போயிருவோமே, அம்மா என்னை தேடுவாங்களே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்களோ அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை தேடி அங்க ஃபாப் வரான். என்ன எதுக்கு வந்த இப்ப நீ, என்னை மறுபடியும் கூட்டிட்டு போகவா அப்படின்னு கேக்குறான். இல்ல நீ தனியா இருப்பல, அதனாலதான் உன் கூட இருக்கலான்னு வந்த அப்படின்னு சொல்றான் அவன். ஃபாப் அவன் பக்கத்திலேயே உட்காந்துக்கிறான். நக்குன் மேல கொசு உட்கார அதை கூட இவன் தட்டி விடுறான். அதெல்லாம் ஆச்சரியமா பாக்குறான். இவன் எதுக்கு நம்மள இந்த அளவுக்கு கேர் பண்றான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள டவுட் வருது. அப்ப நக்குன் கேக்குறான், சரி அவங்க 2 பேர் யாரு அப்படின்னு. அவங்கதான் ஜாம் கே, அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, உண்மையாலுமேவா அப்படின்னு கேக்குறான். ஆமா, நான் எது கொட்ட போய் சொல்ல போறேன், அதுவும் உங்ககிட்ட நான் எப்பயுமே போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஃபாப் சொல்ல, தேங்க்யூன்றான் இவன். அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் அங்கே இருக்காங்க. அப்புறம் வேற வழி இல்லாம நக்குன் திரும்ப அந்த இடத்துக்கே வரான். அப்ப ஃபாப் சொல்றான், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்னு அவங்க இருந்து போக போறான். அப்ப நக்குன் அவனை கூப்பிடுறான். ஒரு நிமிஷம், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு சொல்ல, என்ன கேளு அப்படின்னு ஃபாப் சொல்றான். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்க அந்த இடத்தோட பேரு ஃபாப் சொல்றான். ஆனா அது எந்த இடம்னு சொல்லி இவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படின்னா எந்த சிட்டி அப்படின்னு கேட்க, சிட்டியா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சிட்டினா அதாவது இது என்ன பேங்காக்கா இல்ல வேற எந்த இடம் இது அப்படின்னு கேட்க, ஓ நீ அப்படி சொல்றியா, இந்த இடத்தோட பேரு வந்து ஃப்ரானகான் அப்படின்னுட்டு. ஓ அயோத்தாவா அப்படின்னு அவன் கேட்கிறான். அயோத்தா இல்லையே, இது வந்து அயோத்தியா அப்படின்னு அவன் சொல்ல, அயோத்தியாவா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடம் போல. அப்படின்னா என்ன வருஷம் இது அப்படின்னு கேட்க, 1038 அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இவனுக்கு தான் தாய் ஹிஸ்டரியில எப்பயுமே அவன் ஃபெயில் ஆவான்ல, அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அவன் தாய் ஹிஸ்டரியில லைட்டா படிச்சிருக்கான், ரொம்ப கிளியரா எல்லாம் படிக்கல. ஏன்னா எப்பயுமே படிக்கிறதை விட்டுட்டு இவனு நம்மள மாதிரி பிஎல் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். சே என்னடா நீ ஒழுங்கா படிச்சிருந்த, இப்ப இதெல்லாம் நடந்திருக்குமா, இத பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்றான். சே இப்ப இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோமே அப்படின்னு அவன் தொடையில அவன் தட்ட ஆல்ரெடி முட்டியில அடிபட்டு இருந்துச்சுல்ல, அந்த அடி மேலேயே மறுபடியும் அடிப்பட அவனுக்கு ரொம்ப வலிக்குது போல. அவன் ஆணு கத்துறான். அப்ப ஃபாப் பக்கத்துல வந்து அவனுடைய அடிப்பட்ட இடத்த தொடச்சு விடுறான். என்ன பண்ற நீ, வேண்டாம் அப்படின்னு நக்குன் சொல்ல, ஆனா அதெல்லாம் அவன் கேட்கற மாதிரி இல்ல, தண்ணி வச்சு அந்த இடத்த தொடச்சு விடுறான். நக்குனுக்கு ஆச்சரியமா இருக்குது, இவன் எதுக்கிட்ட அதெல்லாம் பண்ற அப்படின்னு அவனை பார்க்க. ஆக்சுவலா ஃபாப் நக்குனை பாக்குற ரியாக்ஷனே சரியில்லை. அப்ப நக்குன் மனசுக்குள்ள, பரவாயில்லையே இந்த காலத்துல கூட பசங்க எல்லாம் நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காங்களே அப்படின்னுட்டு, சே இவன் நம்மளோட எவ்வளவு பெரியவன், 500 வருஷத்துக்கு மேல பெரியவனா இருப்பான், அப்படின்னா என் தாத்தாவுடைய 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 தாத்தாவா இருப்பான், இவன் மேல போய் நமக்கு கிரஷா, சே அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து ஃபாப் போயிடுறான். நல்லா ரெஸ்டடு அப்படின்னு இவனை தூங்க அனுப்பிடுறான். ஆனா போறதுக்கு முன்னாடி கூட ஃபாப் திரும்பி திரும்பி இவனையே பாத்துக்கிட்டு தான் போறான். ஃபாப் மனசுல என்ன இருக்குது, ஆனா நக்குனுக்கு அது ஒண்ணும் புரியல. அப்படின்னா ஆல்ரெடி அவங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருந்துச்சு போல, ஆனா இவன் தான் எல்லாம் மறந்துட்டானே, அதான் ஃபாப் ரொம்ப ஃபீல் பண்றான் போல. அப்புறம் இங்க நக்குன் அவனோட பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா இது அப்படின்னா, நம்ம உண்மையிலுமே டைம் டிராவல் பண்ணி இந்த அயோத்தியா பீரியடுக்கு வந்துட்டோமா, இதெல்லாம் எப்படி, எதுக்கு எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவன் திங்க் பண்ண. அந்த ஜோசியக்காரன் சொன்னான், நீ யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு என்னமோ வளர்னால. அப்புறம் கிளாஸ்ல ப்ரொஃபசர் சொன்னது, இதெல்லாம் எதுவும் சும்மா தற்செயலா நடந்த மாதிரி இல்ல, எல்லாமே ஏதோ வேணும்னே நடந்த மாதிரி தான் இருக்குது,
இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு உண்மையாலுமே இதெல்லாம் நடக்கணும்னு தான் இருந்துச்சு போல. ஆனா எதுக்கு இதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? இதெல்லாம் பார்க்கிறதுக்கு அப்படியே ஏதோ ஃபிக்ஷன் மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்றது? நம்மளால திரும்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு போக முடியல. சோ இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கிளாவாவே நடிச்சுட்டு போலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றான். அடுத்த நாள் காலையில அவன் தூங்கி எந்திரிக்கும் போது போய் குளிச்சா நல்லா இருக்கும், இங்க ஷவர் இருக்கா, பாத் டப் இருக்கா அப்படின்னு கேட்க அந்த சுவாய்க்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றாரு இவரு அப்படின்ற மாதிரி பாக்குறான். அவனை குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான்னு ஆத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த ஆத்தை பார்த்துட்டு என்னடா இது, உங்க ஊர்ல பாத்ரூம் எல்லாம் கிடையாதா அப்படின்னு கேக்குறான். இங்கதான் குளிக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல அந்த தண்ணியை தொட்டு பாக்குறான். செம்ம சில்லுன்னு இருக்குது. ஐயோ இதுல எல்லாம் என்னால குளிக்க முடியாது, ப்ளீஸ் எனக்காக இந்த தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறான். அவனுக்காக அவன் தண்ணி சூடு பண்ணி கொடுக்க இவன் உட்காந்து தனியா குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஏதோ குச்சி மாதிரி வச்சிருக்குது. இது எதுக்கு அப்படின்னு கேட்க சுவாய் அதை எடுத்து பிரஷ் பண்றது அப்படின்னு சொல்லி காட்டுறான். இவ அதை எடுத்து பிரஷ் பண்ணி பாக்குறான். ஆனா செம்ம கசப்பா இருக்கு போல. ச்சே அப்படின்னு துப்பிடுறான். அப்புறம் ஒரு வழியா குளிச்சு ரெடியாகி வந்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவ இங்க வரும்போது ஒரு பேண்ட் போட்டிருந்தால, ஒரு ட்ரௌசர், அதை பார்த்து இது எங்க இருந்து வாங்குனீங்க, இது ஏதோ பட்டணத்துல வாங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இதை யாரும் தொடக்கூடாது என்ன அப்படின்னு அவன் சுவாய் கிட்ட சொல்லி வைக்கிறான். அப்புறம் அங்க மிரர் இருக்கு. அந்த மிரரை பார்த்து அவனோட ஹேர் ஸ்டைலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். பாக்குறதுக்கு நான் ஒரு கேப்பப் ஐடல் மாதிரி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் எழுந்திரிச்சு போறான். அந்த சுவாயி பாவம் மாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சுக்குச்சு. அவர் கூடிய சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சாப்பிட போய் உட்கார அவங்க அவனுக்கு சாப்பாடு சர்வ் பண்றாங்க. அவன் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு முழிக்கிறான். ஏன்னா ஸ்பூனு சாப்ஸ்டிக் எதுவுமே இல்லையா அப்படின்னு முழிக்க கையில தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அதை கையை கழுவிட்டு அவன் சாப்பிட போறான். அப்ப சுவாய் சொல்றான், சாயதான் உங்களுக்காக இதெல்லாம் சமைச்சான், ரொம்ப நல்லா இருக்கும், ஆக்சுவலா இவ தான் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒய்ஃபா, உன்னை பார்க்க வயசான மாதிரி தெரியலையே, அதுக்குள்ள உனக்கு ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த காலத்துல எல்லாருமே அப்படிதான், இந்த வயசுலயே அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆள் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எனக்கு ஒரு ஆள் இருந்துச்சா அப்படின்னு கேக்குறான். சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பாடா நல்ல வழியா அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல, எல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னுட்டு, சரி உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க, உங்களோட பழைய ஞாபகத்தை திரும்ப கொண்டு வரக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்களோட லார்டு இருக்கானே, அதான் அந்த ஃபாப்பு, அவனுக்கு ஆள் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும். அவனை பத்தி சொல்றாங்க. அவங்க அப்பா மாதிரி அவர் ரொம்ப நல்லவரும், எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு, எல்லாருக்கும் அவர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவனை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி லாடுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்கும். அவனுக்கு இப்பதான் 21 வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்றான். சரி அவனுக்கு நல்ல வயசுதான், பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான், நல்ல ரிச்சான ஆளு, அப்படின்னு அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும்ல அப்படின்னு கேட்க, இல்ல அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா நிறைய பொண்ணுங்களுக்கு அவரை பிடிக்கும், எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா என்ன பண்றது, அவர் இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே சூஸ் பண்ணதில்லை, அவரு பொண்ணுங்க கூட பெருசா எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு, அவர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இவனுக்கு திடீர்னு சிரிப்பு வந்துடுது. அப்படின்னா அவர் என்ன கேவா அப்படின்னு கேட்க, அது சுவாய்க்கு கிரே அப்படின்னு காதுல விழுது. சே அந்த மாதிரிலாம் இல்லையே, அவர் ரொம்ப நல்லவராச்சு அப்படின்னு சொல்றான். சரி உங்களுக்கு கேனா என்னன்னு புரியாது அப்படின்னு நக்கும் அவனாவே புரிஞ்சுக்கிட்டு, சரி என்னாச்சு, அவன் ஏன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்க, அவருக்கு எதுக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது, அவர் வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனால தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி இனிமே என்கிட்ட இருந்து மறுபடியும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணாதீங்க, அப்படி மறுபடியும் நீங்க தப்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான் நாங்க அப்படின்னு சொல்றோம். இங்க ஏதோ ஃபுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபாப்பும் ஜாமும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு எப்படி மருந்து கண்டுபிடிக்கிறது, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியலையே, ஆனா ஏதாச்சும் பண்ணணும், அவனுக்கு வந்திருக்கிறது நோய் மாதிரி தெரியல, எப்படி இதை குணப்படுத்துறது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருந்து கேவும் இதெல்லாம் கேட்டுட்டுதான் இருக்கான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது, அவனுக்கு கூடிய சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு ஃபாப் சொல்ல, அவனுக்கு அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் வருது. அப்ப ஃபாப்பு கூட கிளா, அதே மாதிரி ஜாமு கே, அவங்க 4 பேர் ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்க சின்ன வயசுல. அப்ப கே இருக்கால, அவன் ஜாமுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்குறான். அதை பார்த்த ஜாமு, எதுக்கு எனக்கு ஃப்ளவர் கொடுக்குற, நான் என்ன பொண்ணா அப்படின்னு அதை தட்டி விட்டுடுறான். அப்ப விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழ கிளாவுடைய காலில் அடிபட்டுருது. அங்க வேலை செய்யற லேடிஸ் எல்லாருமே போய் அவனை பிடிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாப்பா அவன் பக்கத்துலதான் இருக்கான். ஆனா கிளாக்கு காலில் அடிப்பட ஜாம் அவனை கிண்டல் பண்றான். அப்ப ஃபாப் பக்கத்துல வந்து, எதுக்கடா நான் அந்த மாதிரி சொல்றேன், அந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னுட்டு அவனே பக்கத்துல வந்து அவனை முதுகுல தூக்கிட்டு போறான். அப்ப இருந்தே ஃபாப்புக்கு கிளா மேல அவ்வளவு பாசம் போல. ஏன்னா சின்ன வயசுலயே கிளாவுடைய அம்மா இறந்துட்டாங்க போல, அதனாலதான் ஃபாப் அவன் மேல இவ்வளவு பாசமா இருக்கான். இப்ப இதெல்லாம் கேட்டக்கே அங்க வந்துட்டு, நம்ம 3 பேருமே ஒன்னா போய் அவனை பார்க்கலாம், அவனுக்காக நான் ரெசர்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான்.
அப்ப ஜாம் சொல்றான், நீ தான் அவன் மேல சின்ன வயசுல இருந்து பாசம் வச்சு வச்சு அவனை ரொம்ப கெடுத்துட்ட. இப்ப அவன் இந்த மாதிரி பண்றது கூட ஒருவேளை வேணும்னே பண்றான் தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஜாம் சொல்றான். எங்க ரூம்ல நக்குனுக்கு அந்த சுவாய் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு ட்ரெஸ் பண்ண கூடவா மறந்துடுச்சு அப்படின்னு கேட்க, ஆமா என்ன பண்றது இதெல்லாம் எனக்கு எப்படி போறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, அவன் என்னமோ அவனுக்கு பேண்ட் மாதிரி கட்டி விட்டுட்டு இருக்கான். அதை இழுத்து இவன் ஃபேஷனா கீழே விட்டுக்கிறான். ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது இப்படி எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அவன் கேட்கற மாதிரி அவன் பாட்டுக்கு துணியை இழுத்து இழுத்து விட சுவாய் அவனுக்கு சரி பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்ப அங்க யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இவன் போய் கதவை ஓபன் பண்ணி பார்க்க அங்க யாரோ ஒருத்தன் வந்திருக்கான். ராஜா இவனை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல, ராஜாவா அப்படின்னு அவன் கேக்குறான். ஆமா ராஜா யாருன்னா வேற யாரும் கிடையாது, ஃபாப்புடைய அப்பா இருக்கான்ல அவன் தான். ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, மாஸ்டர் அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வந்தால அவன் கதவு கிட்டே நின்றுகிட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி குறு இவனை பார்த்து சிரிக்கிறான். அப்ப கதவு மூட மூட வருது. இவனும் கையால தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கே காமெடியா இருக்குது. அவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்து நக்குனுக்கு சிரிப்பு வருது. யார் இவன் அப்படின்னு கேட்க, இவன் தான் மாஸ்டருடைய சர்வெண்ட் அப்படின்னு சொல்ல அந்த சர்வெண்ட்டுக்கு சிரிப்பா வருது. அப்புறம் அவனை இங்க இந்த மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு வராங்க. அவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்ட இருக்கான். அங்க கூட ஃபாப்பு உட்காந்துருக்கான். அப்ப இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் அவங்கள பார்த்து விஷ் பண்றான். ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப மாடர்னா இருக்குது. என்ன அவனோட பேச்செல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ராஜா அவனை பார்த்து, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா, நீ எப்படி ரெக்கவர் ஆயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அங்க பக்கத்துல உட்காந்துருக்கிற லேடி எல்லாம் வேணும்னே அவனை ரொம்ப நோண்டி நோண்டி கொஸ்டின் கேக்குறாங்க. ஆமா என்னாச்சு உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சாமே, எங்களை எல்லாரையும் நீ மறந்துட்டியாமே, என் பேர் என்ன சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்க. இவனுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப மாறுங்க, எதுக்கு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னுட்டு அந்த மாஸ்டருடைய ஒய்ஃப் சொல்றாங்க. அவங்கதான் ஒருவேளை ஃபாப்போடைய அம்மாவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அவங்கதான் ஃபாப்புடைய அம்மா. அவங்க இவங்கிட்ட ரொம்ப பாசமா பேசுறாங்க. நம்ம ஒன்னா போய் டெம்பிள விசிட் பண்ணலாம், நீயும் டெம்பிளுக்கு வருவல்ல அப்படின்னு கேட்க அவன் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்ப ஃபாப் சொல்றான், அவனுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, நீயும் கூட வா அவனை பாத்துக்கோ அப்படின்னு ஃபாப் கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே நம்ம எல்லாரும் டெம்பிளுக்கு போலாம் அப்படின்னு அவனை ஒத்துக்கிறான். அப்ப அந்த மாஸ்டர் அதான் ஃபாப்புடைய அப்பா ஃபாப்பை பார்த்து, இவனை பத்திரமா பாத்துக்கும், அவன் கூடயே இரு அப்படின்னு சொல்றாங்க. சரி கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் இப்ப எங்க இருக்கிறேனோ அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க அவனை. ஆனா அந்த ராஜா சொல்றாரு, இல்ல நீ இங்கேயே இரு, மறுபடியும் நீ காணாம போயிடக்கூடாது, நீ இங்கேயே பத்திரமா இரு, அப்பதான் உங்க அப்பாவுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்ல, ஃபாபு சுவாயை பார்த்து இவனோட ட்ரெஸ் இவனோட திங்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல உடனே சுவாய் அங்க இருந்து ஓடி போறான். அப்ப நக்குனோட மனசுக்குள்ள இந்த கிளாவோடைய அப்பா ஆல்ரெடி இறந்துட்டார் போல, ஆனா இங்க என்ன நடக்குது நமக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பார்க்க அந்த ரெண்டு லேடிஸ் இருந்தாங்கல்ல அவங்க இவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவனை நோண்டி நோண்டி கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் இவனை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க. அப்ப திரும்பி பார்த்தா ஃபாபு அவனை ஒரு மாதிரி குறுகுறுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இனிமே நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன், இனிமே எப்பயும் என் கண்ணு உன் மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. அவனே அவன் கையால அவனுக்கு சாப்பாடு போட நக்குனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனோட ரியாக்ஷனை பார்த்தா எனக்கு செமையா சிரிப்பு வருது. என்ன பண்ற சாப்பிடு அப்படின்னு ஃபாப் சொல்ல நக்குனுக்கு அப்போ ஒரு டவுட் வருது. ஆமா இவன் ஏன் என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறான், அது மட்டும் இல்ல சின்ன வயசுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் வேற ஒன்னா இருக்காங்களாமா, ஒருவேளை அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வருது. அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. அவன் ஒருவேளை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு டவுட் வந்துச்சுல்ல, அது என்ன டவுட்டா இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, கரெக்டா நான் சொல்றேன். இந்த எபிசோடு அங்க எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா காமெடியா இருந்துச்சு. அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.